இங்க இருக்க கலைஞர்கள் எல்லாம் தொடர்ந்து கலைக்காக உழைங்க, அடுத்த தலைமுறையை வென்றெடுக்கிறதுக்காக போராடுங்க. நாம அதிகாரத்துக்கு கையில இல்ல, அதிகாரத்தை படைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கலைஞர்கள் நம்ம அத்தனை பேருமே. சாதியை ஒழிக்க, மதத்தை ஒழிக்க, வேரோடு அடைகின்ற பறைய கலை மட்டுமே நம்மளுடைய அடையாளமா இருந்தா போதாது, கல்வியை கொண்டு நோக்கி ஓடுங்க, அடுத்த தலைமுறையை கல்வியாளர்களா மாத்துங்க. இங்க கூடியிருக்கிற கலைஞர்களுக்கும், இந்த கலைக்கு உதவியா இருக்கிற முதுகெலும்பா இருக்கிற தோழர்களுக்கும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஆணி வேரா இருக்கிற எங்க ஐயா, அவரை பேரை சொல்றது கூட ரொம்ப ரொம்ப அந்த அளவுக்கு கூட நமக்கு வந்து ஒரு இதுவா இருக்குமான்னு தெரியல. பேரை சொல்ல நான் விரும்பல. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தார் இல்லையா, அது சொல்றதுக்கே நம்ம கூச்சமா இருக்குது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணல. இந்த உழைக்கிற மக்களுக்கு எந்த இதுவும் இல்லாம தன்னெழுச்சியா உழைக்கணும் அப்படின்ற சிந்தனை இருக்குல்ல, அது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்குது. நிறைய ஆண்டுகள் நான் வந்து தவற விட்டுருக்கேன். இந்த ஆண்டு கண்டிப்பா இங்க வரணும்ன்றது என்னுடைய நோக்கம். வந்தது ரொம்ப பூரிப்பா இருக்குது, ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எவ்வளவு குழந்தைகள் படிக்கிறாங்க, அதுக்காக எவ்வளவு பேர் உதவி பண்றாங்க, இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னில வந்து நம்ம அதுக்கான வேலைகளை நானும் செய்கிறேன், கூட தொடர்ந்து நிற்கிறேன். எவ்வளோ பேர் செஞ்சதை சொல்லி பேசிட்டு இருக்கிற இடங்கள்ல தாண்டி இங்க சொல்லாம எத்தனை உறவுகள் இங்க பின்னாடி அமர்ந்து இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்னா ரொம்ப சந்தோஷம்னா. ஏன்னா ஒரு வறுமை, கல்வி, பொருளாதாரம், பாதுகாப்பு, நிலம், இது நாளும் இல்லாத சமூகமா இங்க நிறைய மக்கள் வாழ்றாங்க. அந்த மக்கள் அந்த இடத்துக்கு தாண்டி போறதுன்ற ஒரு வழி இருக்குல்ல, அந்த பாதை இல்லாம அதுக்கான பாதை தான் நீங்க எல்லாம் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நான் நன்றின்னு. தொடர்ந்து இது நடக்கணும். இங்க மேடையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் எல்லாருக்கும், மணியன் அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போயிடலாம். இது வார்த்தையே இல்லை, ரொம்ப நிகழ்வா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க இருக்க கலைஞர்கள் எல்லாம் தொடர்ந்து கலைக்காக உழைங்க, அடுத்த தலைமுறையை வென்றெடுக்கிறதுக்காக போராடுங்க. நாம அதிகாரத்துக்கு கையில இல்ல, அதிகாரத்தை படைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கலைஞர்கள் நம்ம அத்தனை பேருமே. சாதியை ஒழிக்க, மதத்தை ஒழிக்க, வேரோடு அடைகின்ற பறைய ஒழிக்க அடைங்க. தொடர்ந்து நீங்க படிக்கணும். கலை மட்டுமே நம்மளுடைய அடையாளமா இருந்தா போதாது, கல்வியை கொண்டு நோக்கி ஓடுங்க, அடுத்த தலைமுறையை கல்வியாளர்களா மாத்துங்க. பொருளாதார சிந்தனையை தொடர்ந்து வளர்த்துக்குங்க. பொருளாதாரம் இல்லாத சமூகம் எப்பொழுதும் எழுந்து நிற்காது. இன்றைக்கு இந்தியாவில் பார்த்தோன்னா பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஏழை சமூகமாகவே இருக்கிறாங்க. ஆனால் நாமெல்லாம் இன்னும் விளிம்புநிலையில தான் இருக்கிறோம். ஸோ பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கல்வி, பொருளாதாரம் இதில் நோக்கி பயணிங்க. இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு, இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க வந்து அதுக்கான உதவிகளை தொடர்ந்து செய்யுங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காளீஸ்வரன் ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் இங்க இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.